அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருளகன்றது காலையம் பொழுதாய், மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம், வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர், இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும், அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. நம் புண்ணிய பாரத பூமியில் முன்பு ஒரு காலத்தில் யாதவர்கள் என்ற ஒரு குலத்தினர் வாழ்ந்து வந்தனர். அந்த யாதவர்களின் தலைவன் சூரன் என்பவன். சூரனின் மகன் வசுதேவர் ஆவார். சூரனுடைய நாடு மதுரா என்றும் சூரசேனம் என்றும் இரண்டு பகுதிகளை கொண்டிருந்தது. மதுராவை உக்ரசேனன் என்பவர் ஆண்டு வந்தார். இவருக்கு தேவகா என்ற சகோதரன் இருந்தார். உக்ரசேனனுக்கு கம்சன் என்ற மகனும் தேவகாவிற்கு தேவகி என்ற மகளும் இருந்தனர். தேவகிக்கு திருமண பருவம் வந்ததும் அவளை சூரனின் மகனான வசுதேவருக்கு மிகவும் சிறப்பாக திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணம் முடிந்ததும் வசுதேவர் தன் மனைவி தேவகியை அழைத்து கொண்டு தன் நாடு செல்ல தயாரானார். ஆனால் கம்சன் தன் தங்கை தேவகி மீது கொண்டிருந்த பாசத்தினால் அவர்களை தானே அழைத்து செல்வதாக கூறினான். மணமக்களை அழகான தேரில் அமர்த்தி அந்த தேரை தானே ஓட்டிச் சென்றான். இதர பரிவாரங்கள் அவர்களை பின்தொடர அந்த இடமே மிகவும் மகிழ்ச்சியாகவும் கோலாகலமாகவும் இருந்தது. சிறிது தொலைவு சென்றதும் வானில் ஒரு அசிரீரி ஒலித்தது. ஏ கம்சனே, தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்று கூறி மறைந்தது. இதை கேட்டதும் கம்சனுக்கு கோபமும் உயிர் பயமும் ஒரு சேர தோன்றியது. அவன் சற்றும் யோசிக்காமல் தன் வாளை உருவி தேவகியை கொல்லத் துணிந்தான். இதை கண்டு பதறிய வசுதேவர் கம்சனை தடுத்து, சற்று பொறு கம்சா, ஆத்திரத்தில் அறிவை இழந்து விடாதே. தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உன் உயிருக்கு ஆபத்து. நான் எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடமே தந்து விடுகிறேன். தேவகியை ஒன்றும் செய்யாதே, விட்டுவிடு என்றார். இதை கேட்டதும் கம்சன் மனம் மாறினான். அவர்கள் இருவரையும் சிறையில் வைத்து பூட்டினான். சிறிது காலத்திற்கு பிறகு தேவகி ஒரு குழந்தையை ஈன்றாள். அந்த குழந்தைக்கு நேர்ந்தது என்ன என்பதையும் கம்சனின் கொடூர செயல்களையும் பகவான் விஷ்ணு தேவகியின் வயிற்றில் கருவாக உதித்த நிகழ்வையும் நாளை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை, பிரசாதம்.
இன்று வேழம் உரிப்பர் மழுவாளர் என்னும் சுந்தரர் தேவாரத்தை பார்க்கலாம். இது 9வது பாடலாக வருகிறது. முதல் அடிகள் மறுவார் கொன்றை மதிசூடி என்று தொடங்குகிறது. சிவபெருமானின் திருவடிகளை பற்றி சுந்தரர் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடுகிறார். முழு பாடலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து படித்து பயனடையலாம். வேழம் ஒரிப்பர் மழுவாளர் வேள்வி அழிப்பர் சிரமறுப்பர் ஆழி அழிப்பர் அரிதன கன்றானம் சுகப்பர் அருமுறைப்பர் ஏழை தலைவர் கடவுரில் இறைவர் சிறுமான் மரிக்கையர் பேழைச்சடையர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. நேற்று விரண்மிண்ட நாயனார் தான் வணங்கும் இறைவனை விட இறைவனின் அடியார்கள் பெருமைமிக்கவர்கள் என்ற கொள்கையில் உறுதியாக நின்றதை பார்த்தோம். அதனால் அவர் அடைந்த சீற்றத்தையும் பார்த்தோம். ஆனால் அந்த கோபச்சுடர் திருத்தொண்டத் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் என பல விளக்குகளை ஏற்றியது. நாம் இன்றளவும் அடியார்கள் வரலாறுகளை படித்து போற்றி பயன்பெறுகிறோம். இன்று அமர்நீதி நாயனரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காவிரி பாயும் சோழ நாட்டிலே பழையாறை எனும் ஊரில் பிறந்தார். வணிகராக வாணிபம் செய்து பொருள் ஈட்டினாலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை முதல் கடமையாக கொண்டு வாழ்ந்தார். அடியார்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுக்கு கோவணம் முதலிய தேவைகளை தந்து தொண்டு புரிந்து வந்தார். அங்கு திருநல்லூர் என்ற திருத்தலத்திலே திருவிழாக்களுக்கு சிவனடியார்கள் வருவதால் அங்கே ஒரு மடம் ஒன்றை கட்டினார். அங்கே சென்று தங்கி அடியவர்களை உபசரித்து வந்தார். இறைவன் இவருக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார். ஒரு அந்தணர் கோலம் கொண்டு 2 கௌபீனங்கள், தண்டம், விபூதி பை போன்றவை ஏந்தி திருமடம் வந்து சேர்ந்தார். அவரை கண்ட அமர்நீதியார் அவரை வரவேற்று வணங்கி தொழுதார். அடியவர், நீங்கள் அடியவருக்கு செய்யும் தொண்டை அறிந்து உங்களை காண வந்தேன் என்றார். அமர்நீதியார் இங்கே தங்கி உணவு உண்டு செல்ல வேண்டும் என வேண்டினார். அதற்கு அந்தண அடியார், நான் நீராடி வருகிறேன், என்னிடம் உள்ள கௌபீனத்தை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றார். அமர்நீதியாரும் பத்திரமாக வைத்தார். இறைவன் அதை மறைந்து போகும்படி செய்தார். பின் ஈரம் சொட்ட சொட்ட நனைந்து வந்தார். அமர்நீதியாரிடம் தன் கௌபீனத்தை கேட்டார். அமர்நீதியார் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அடியாரிடம் வந்து, நீங்கள் கொடுத்த கௌபீனம் கிடைக்கவில்லை, வேறு நெய்த கௌபீனம் தருகிறேன் என்றார். அடியவர் சினந்து, என்ன இது, நீங்கள் சொல்வது சரியில்லை என்றார். அமர்நீதியார், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார். அடியவர், ஒரு தட்டில் என்னுடைய கௌபீனத்தை வைக்கிறேன், அதற்கு ஈடாக அதே எடையுள்ள கௌபீனத்தை நீர் கொடுத்தால் போதும் என்றார். அமர்நீதியார் தன்னிடம் உள்ள நெய்த கோவணத்தை வைத்தார். தட்டு சரியாகவில்லை. எல்லா கோவணங்களையும் வைத்தார். பொன்னும் மணியும் பட்டும் வைத்தார். அப்பொழுதும் தராசு நேராகவில்லை. நாயனார் அந்தண அடியாரிடம், என்ன வைத்தாலும் தட்டு நேராகவில்லை, எல்லாவற்றையும் வைத்தும் சமமாகவில்லை, நானும் என் மனைவியும் மகனும் இதில் ஏற அனுமதிக்க வேண்டும் என இறைஞ்சி நின்றார். இறைவனும் சரி என்றார். அமர்நீதி நாயனார் தராசை பலம் வந்து, இதுவரை சிவனடியாருக்கு செய்து வந்த தொண்டில் பிழை எதுவும் இல்லை என்றால் தட்டுகள் சமமாக நிற்கட்டும் என்று சொல்லி திருநல்லூரில் உறையும் சிவபெருமானை தொழுது நமசிவாய மந்திரத்தை ஓதி குடும்பத்துடன் தட்டின் மேல் ஏறி அமர்ந்தார். அவ்வாறு அவர் அமர்ந்ததும் உலக நாயகன் சிவபெருமானின் அடையாளமான கோவணமும் அவரிடம் அன்பு பூண்ட அடியவர்களது திருத்தொண்டும் ஒன்றுக்கொன்று சமம் என்பது போல் தராசு தட்டுகள் இரண்டும் சமமாக நின்றன. அருட்செல்வம் ஒரு தட்டிலும் பொருட்செல்வம் ஒரு தட்டிலும் உள்ளபொழுது தட்டு நேராகவில்லை. ஆனால் அருட்செல்வத்திற்கு ஈடாக நாயனார் தம்முடைய அன்பு நிறைந்த தொண்டு உள்ளத்தை வைக்கும் எண்ணத்தில் தானே தராசில் ஏறிய பொழுது தராசு சமநிலையோடு நின்றது. அந்தண அடியார் மறைந்து வானில் சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சி கொடுத்தார். எங்கும் பூமாரி பெய்தது. சிவபெருமான் அருளால் தராசு தட்டு விமானமாக மாறி மேலே சிவலோகம் அடைந்தது. குற்றமில்லாத நாயனாரும் அவரது அன்பகலாத மனைவியும் மைந்தனும் சிவபெருமான் திருவடியை அடைந்தனர். அமர்நீதி நாயனார் மடம் புதுப்பிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. நாயனாரின் குரு பூஜை ஆனி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.
மார்கழி மாதம் இன்றைய பிரசாதம் கல்கண்டு வடை. இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கல்கண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. முதல்ல வந்து நம்ம அந்த உளுந்தை வடைக்கு ஊற போடுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 hour to 45 minutes எப்பயும் போல் வடைக்கு ஊற வச்சிடலாம். பொதுவாகவே வடை வந்து கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்ல புசு புசுன்னு நல்ல சாஃப்டாக இருக்கும் வடை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் மிக்சிலேயே அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து சுத்தமாக வந்து தண்ணி வந்து விடக்கூடாது. நல்லா கிரைண்டரில் போட்டிங்கன்னா நல்லா வரும். மிக்சியில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வந்து ஒரு தடவை இந்த சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொரன்னு தண்ணியே சுத்தமாக விடக்கூடாது, ஏன்னா கல்கண்டு நம்ம போடும்போது தண்ணி விட்டுடும். அதனால் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு கல்கண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் அரைஞ்ச உடனே நம்ம இந்த கல்கண்டு அரிசி மாவு, அந்த அரிசி மாவு 2 ஸ்பூன். அப்படியே உங்களுக்கு நீர்க்க இருந்ததுன்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு, கொஞ்சம் நீர்க்க இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரையிறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும், வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் வந்து அது சின்ன மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் வந்து இந்த பெரிய ஜாரில் மாற்றிட்டு நல்லா அதில் நல்லா புசு புசுன்னு நம்மளுக்கு எப்பயும் போல் வடை பதத்துக்கு அரைச்சி வந்துடும். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது டைமண்ட் கல்கண்டுன்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் பெரிய கல்கண்டு இல்லைன்னா பனங்கல்கண்டு கூட நம்ம பொடிச்சு கூட நம்ம பவுடராக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போது இதை நம்ம வடையாக தட்டிடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வடை போட்டுடலாம். ஓட்டை ஏன் போடுறோன்னா அப்போ தான் வந்து ஈவனாக வேகும் சுற்றி. நம்ம மொத்தமாக போடும்போது சில வடைங்க மொத்தமாக போடலாம். ஆனால் இந்த உளுந்து வடையெல்லாம் வந்து நடுவில் ஓட்டை போட்டால் தான் வந்து நல்லா வேகும் சுற்றி. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இது கொஞ்சம் நம்ம கல்கண்டெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் வந்து நல்லா சூப்பராக வரும். இதில் இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து கல்கண்டு வடை கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைல்டு ஸ்வீட்டோட ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கேக்கே நம்ம வந்து ரவுண்டுன்னு வச்சுக்கலாமே, ரவுண்டு கேக் மாதிரி இருக்கும். இது உள்ள நல்லா சாஃப்டாக கேக் மாதிரியே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் கல்கண்டு வடை சுவாமிக்கு நைவேத்தியம் ரெடி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த வடை வந்து கல்கண்டு வடை பார்க்குறதுக்கு டோனட் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் வந்து இந்த வடையை நம்ம கொஞ்சம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் மில்கி சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் டபுள் பாயில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் சாக்லேட்டை போட்டு கொஞ்சமாக பால் விட்டால் தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக பால் விட்டு கரைஞ்ச உடனே நம்ம ஒரு டோனட் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மில்க் சாக்லேட் ஒன்றும் அதில் வந்து உங்களுக்கு வெண்ணிலாலாம் சேர்ந்துருக்கும். இன்னொன்று கோகோ சாக்லேட்டு 5 ஸ்டாரு அந்த மாதிரி வாங்கி மெல்ட் பண்ணி அதை ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து இந்த மில்க் சாக்லேட்டில் வந்து இந்த சூடாக இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி வந்து நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஸ்பூனில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே. அதே மாதிரி இன்னொரு வடையில் இந்த கோகோ சாக்லேட்டை அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மெல்ட் பண்ணி அது மேலே விட்டுட்டால் கொஞ்சம் ஆறுனாலும் வந்து அந்த சாக்லேட்டு டோனட் மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நார்மலாக டோனட்டு மைதா, எக்கு, சால்ட்டு, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தியான டோனட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.